தென்னை மரத்தில் ஏறும்போது தேள் கொட்டினா பனை மரத்தில் இறங்கும்போது நெறி கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஈரானில் தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் அலறான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே ஈரானுக்கு அப்புறம் அந்த சியா பிரிவு மக்கள் வந்து பாகிஸ்தானில் தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 25%. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஈரான் அதிபர் அயதுல்லா கொமேனி இறந்ததுக்கு பாகிஸ்தானில் பயங்கரமான கலவரம். கில்கிட் பாகிஸ்தானில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சியா பிரிவு முஸ்லீம் தான் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறான்னா, ஐக்கிய அரபு அமீரகத்து கூட இராணுவ ஒப்பந்தம் போட்டுட்டு அங்கே வந்து ஏர்ஃபேஸ்லாம் அனுப்பி விடுறது. ஒரு பக்கம் அமெரிக்காவோட நிதி வாங்கிட்டு ஈரானை தாக்கிறதுக்கான பாகிஸ்தானுடைய வான்பரப்பை திறந்து விடுறது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் ஈரான் பார்டர் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பெரிய பிரச்சனை பாகிஸ்தான் மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லை, ஈரான்லேருந்து அகதிகள் எக்கச்சக்கமாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே திவாலாயிப்போம். ஏன்னா அவங்க மக்களை வேணான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இவங்க கில்கிட் பாகிஸ்தான் எனக்கு தனிநாடு கொடு, நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்றான். பத்தாவதுக்கு பலுசிஸ்தானமும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஈரான் சண்டையில் பாகிஸ்தான் துண்டு துண்டாக போக போகிறது உறுதி. ஏன்னா அவங்க பிரிவு மக்கள், ஷியா பிரிவு மக்களை நீ காப்பாற்றணும், இல்லை அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க போது நீ ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, ஈரான் சண்டையை நீ ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்களாம். அதான் சொல்கிறது, எங்கேயோ அடிக்கிற அடியில் பாகிஸ்தான் ஈட்டி பலமாக இருக்குது.